பண்ணுவாங்க, அதிமுக எம்எல்ஏ திமுக எம்எல்ஏ ஊழல் பண்ற மாதிரி அந்த மாதிரி இவங்களே பண்ணுவாங்க அப்படிங்கிற எண்ணம் இருக்கா? நல்லா பாருங்க, அவங்க அந்த மாதிரி ஆட்கள் கிடையாது. அண்ணன் சீமானுடைய தங்கை ஒவ்வொருவரும் அதற்கான ஆட்கள் கிடையாது. தெளிவாக உறுதியாக மக்கள் பணிக்காக மட்டும்தான் இந்த களத்துல வந்து நிக்கிறோம். எங்களுக்கு வேற தேவையே கிடையாது. நாங்க யாரு? நாமளும் மக்கள் தான். மக்கள்ல இருந்து ஈழத்தில் நடந்த 2009 இனப்படுகொலை அந்த பிற குவியல்ல இருந்து எழுந்து வந்தவங்க தான் நாங்க எல்லாருமே. சாதாரண இடத்துக்கு அரசியலுக்கு வரல. உங்களுக்கு உதாரணமா நான் சொல்றேன், என்ன எடுத்துங்க, என்ன பத்தி நீங்க தெரிஞ்சுங்க. எனக்கு இதெல்லாம் தேவையே கிடையாதுங்க. கடந்த 6 ல இருந்து 7 வருடங்களா இந்த கட்சியில பயணித்துட்டு இருக்கேன். நானே 3 தேர்தல் களப்பணியாற்றிருக்கேன். ஒரு நாடாளுமன்ற தேர்தல், ஒரு 2 சட்டமன்ற தேர்தல், 2வது சட்டமன்ற தேர்தல், இதன் உங்களுக்கு நகராட்சி தேர்தல் பணியாற்றிருக்கேன். அவ்வளவு உழைத்திருக்கேன். ஆனா ஒரு நாள் கூட நாங்க வெற்றியை சந்திச்சதே இல்லை. ஆனா இருந்தாலும் இன்னைக்கு பாத்துக்கிறீங்களா, எங்களை பார்த்தா தோல்வி சந்திச்ச மாதிரி யாருக்கா தெரியுதா உங்களுக்கு? யாருக்கும் தெரியாது. தோல்விங்கிற பயமே கிடையாது. நாங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் எங்களுக்கு எதிர்கெல்லாம் நோக்கி நாங்க பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த இடத்துல இந்த விஷயத்தை நான் பதிவு பண்றதுல உறுதியா இருக்கேன். எங்களுக்கு தோல்விங்கிற பயமே கிடையாது. நாங்கள் தோல்விக்கான ஆட்களே கிடையாது. நாங்கள் வென்று கொண்டே இருப்போம், வென்று கொண்டுதான் இருக்கிறோம். இப்ப வரைக்கும் வென்றுட்டு இருக்கோம். இந்த திருவாரூர் மண்டல 28,000 வாக்குகள் பெற்றிருக்கோம். பெற்ற ஒவ்வொரு வாக்கு என்ன நினைக்கிறீங்க? சாதாரணமா வந்த வாக்கு நினைக்கிறீங்களா? தோற்றுக்கும் கோழி பிரியாணிக்கும் வந்த வாக்குகள் இல்ல. அத்தனையும் அண்ணன் சீமான் அவர்களின் உழைப்புக்கும் இங்க போட்டியிட்ட வேட்பாளர் அவர்களுக்கும் கிடைத்த வாக்குகள் எத்தனையும். அதனால எதுக்காக நாங்க இந்த இடத்துல இந்த களத்துல வந்து நிக்கிறோம்னா, நாங்களும் உங்களை போடுதான். நீங்களும் எங்களை ஒரு அதிமுகவோ இல்ல திமுகவோ அந்த மாதிரி ஒரு மாற்று கட்சி மாதிரி நீங்க எங்களை எல்லாம் பாத்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய தவறு. நாங்களும் உங்களை போலதான், உங்களுக்கானவர்கள் தான், உங்களிலிருந்து கிளம்பி வந்தவர்கள் தான். இந்த புதூர் மண்ணிலே இருக்கின்ற மாற்று கட்சிக்கு வாக்களிக்க தயாராக உள்ள மக்களிலே உங்களை போலதான் நாங்கள் இந்த இடத்துல வந்து நிற்கிறோம். ஒவ்வொருவரும் அப்படிதான் நிற்கிறோம். சாதாரணமா வரலாங்க. கடந்த இன்னைக்கு அண்ணன் சீமான் அவர்கள் ஒவ்வொரு கூட்டத்திலும் ஒரு விஷயத்தை பேசிட்டு இருக்காரு. என்ன நினைக்கிறீங்க? 2 அரசியல் சொல்றாரு. தேர்தல் அரசியல், மக்கள் அரசியல் சொல்றாரு. நாம் தமிழர் கட்சி கடந்த 15 வருடங்களாக மக்கள் அரசியலை செய்து கொண்டிருக்கிறது. திமுகவும் அதிமுகவும் தேர்தல் அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த விஷயம் உங்களுக்கு புரியுதா? தேர்தல் அரசியல் என்னது? அந்த நேரம், தேர்தல் நேரம் வாய்க்கு சக்கரையா பேசுவாங்க. ஃப்ரிட்ஜ் தரோம்பாங்க, 8,000 ரூபாய் கூப்பன் தரோம்பாங்க, 2,000 ரூபாய் 2,500 ரூபாய் ஆக்குறோம்பாங்க, இலவசமா பஸ் விடுறோம்பாங்க, ஆண்களுக்கு விடுறாங்க, பெண்களுக்கு விடுறோம்பாங்க. இது எல்லாமே கவர்ச்சி திட்டங்கள். இது எல்லாமே உங்களாலையும் என்னாலையும் நிறைவேற்றிக் கொள்ள முடியும். நல்ல வேலையை கொடுத்தால் இவை அனைத்தையும் நீங்களே சம்பாதித்துக் கொள்ளலாம். இவை அனைத்தையும் நீங்களே செய்து கொள்ளலாம். இது எல்லாமே பொய்யான வாக்குறுதிகள். ஆசவாசம் பேசுவாங்க. ஏன் கடந்த முறை கூட சொன்னாரு ஐயா ஸ்டாலின் அவர்கள், எல்லா மகளிருக்கும் 1000 தரந்தரம் சொன்னாரு. அதுலயே 2 வருஷம் கொடுக்கல, 3வது வருஷம் தான் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அந்த 2 வருஷம் பாக்கி பணமே இன்னும் மீதி இருக்கு. அந்த பணத்தையும் கொடுக்கிற மக்கள் போராடிட்டு இருக்காங்க. எல்லா பெண்களுக்கும் நாங்க இப்ப கூட சொல்லியிருக்காரு, 8,000 ரூபாய் கூப்பன், வீட்டுக்கு தேவையான குளிர்சாதன பெட்டிகள், டிவி போன்றவைகள், வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்கணும்னா என்ன 8,000 ரூபாய்க்கு கூப்பன் தரேன். அது என்ன கூப்பன் குழப்பிட்டு இருக்காங்க. எங்க அம்மா மதம் குழப்பிட்டு இருக்காங்க. என்ன கூப்பன் எப்படா வரும்? ஒண்ணும் வராது சொன்னா புடிச்சுக்கமா. கவர்ச்சி திட்டங்கள் இந்த மாதிரி ஒண்ணு குழம்ப விடுவான், டைவர்ட் பண்ண விடுவான். கடைசி நேரம் ஐயோ இவன்ட்ட கூப்பன் வருமா, அவன்ட்ட அது எதுவும் கிடையாதுங்க. மக்களுக்கான அரசியல் பண்ணணும்னா நீங்க வாக்களிக்க வேண்டிய ஒரே சின்னம், எங்களை சின்னம் ஏற்கனவே விவசாயி தான். நீங்க இதை யாரும் ஒருத்தவங்க மறந்துட கூடாது. இவங்களோட அரசியலே இந்த தேர்தல் அரசியல் தான். இத மக்களுக்கு நீங்க எல்லாரும் ஒருத்தரும் மனசுல புரிஞ்சுக்கணும். நாங்க வந்தா என்ன தெரியுங்க, தம்பி இவ்வளவு பேசுறீங்க, நீ என்ன பாத்துருக்க ஆட்சிக்கு வந்தா? நாங்க வந்தா ஒண்ணும் தர மாட்டேங்க. நல்ல தண்ணி குடிப்போங்க. தண்ணி தான் முக்கியங்க. ஏன் தண்ணி முக்கியம்? ஏன் தண்ணி முக்கியம் நினைக்கிறீங்க? தண்ணி எல்லாருக்கும் தேவை. ஆட்டுக்கும் மாட்டுக்கும் கொக்குக்கும் கோழிக்கும் மைனாவுக்கும் மண்டுக்கும் எல்லாத்துக்குமே தண்ணி தேவை. தண்ணி மக்களுக்கானது மட்டுமல்ல, அனைத்து உயிரிழக்கமானது. அதை விற்பனை ஆக்கிட்டா அப்ப அந்த ஆடு மாடு கொக்கெல்லாம் என்ன பண்ணும்? இதுல சில விமர்சனங்கள் வேற வைக்கிறாங்க அண்ணன் சீமான் மேல. என்ன விமர்சனம் கேளுங்க, இவர் வந்து தமிழ் சமூகத்தை எல்லாம் வந்து பிளவுபடுத்த பாக்குறாரு. பிளவுபடுத்தலைங்க. இந்த இடத்துல நாங்க கட்சிக்காரங்க 20 பேர் இருக்கோம். 20 பேரும் 20 சாதியில இருக்கோம். எல்லாரும் தமிழா வந்து நடத்த நிக்கிறோம். 20 பேரும் 20 சாதியில இருக்கோம். இந்த திருவாரூர் மாவட்டம், இந்த திருவாரூர் இருக்குல்லங்க, திருவாரூர்ல 2 மண்டல செயலர் போட்டிருக்காங்க.
எல்லாருக்கும் சம பங்கு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. எங்க கட்சிக்குள்ள எடுத்தால நடைமுறைப்படுத்தி அனைவருக்கும் அனைத்து பொறுப்புகளும் வழங்கப்பட்டு விட்டது. உண்மையான சமூகத்தை காத்துக் கொண்டிருப்பது எங்கள் சீமான் மட்டுமே. இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். முக்கியமான விஷயம் இறுதியாக பேசி முடிச்சுக்கிறேன். இதுல என்னன்னா தேர்தல் அரசியல் வாக்கு அரசியல் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அதுல ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்றேன். கொரவாச்சேரியில இருந்து பாத்தீங்கன்னா குடவாசலுக்கு ரோடு போட்டு இருக்காங்க. எப்ப போடுறாங்கன்னு சொல்லுங்க, அந்த பாதையை அகலப்படுத்திட்டாங்க. கடந்த இப்ப ஒரு மாசத்துக்கு முன்னாடி வாகனம் பயங்கரமா ஓடிக்கிட்டு இருக்கு. வந்து லாரில இருந்து எல்சான்லாம் அள்ளி கொட்டிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் பயங்கரமா வேலை நடந்துட்டு இருக்கு. என்னடா பயங்கரமா வேலை நடக்குது, லாரி ஒண்ணு தூக்குது பாருங்க. என்னடா லாரின்னு பார்த்தா கலை கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதிருக்கு. கலை கன்ஸ்ட்ரக்ஷன் யாரோடது? எல்லாம் மக்கள் ஏமாத்து, பூரா ஏமாத்து. அவங்க நம்ம காட்டியும் கொடுக்குறோம், கூட்டி கொடுக்குறோம். அந்த கதை அவங்களே போட்டுப்பாங்க, எல்லாம் பண்ணிப்பாங்க. இதெல்லாம் தேவையில்லாத அரசியலுங்க. இதுதான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. முக்கியமான வேலை இதுதான். இங்க நடக்கிற எல்லாருமே இந்த மாதிரி தவறான கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. இது இந்த அரசியலை நீங்க தூக்கி எறியணும்னா நீங்க எங்களுக்கு தான் வாக்களிக்கணும். இந்த சின்னத்தை விட்டா உங்களுக்கு வாய்ப்பே கிடையாது. எங்களுக்கு சின்னம் ஏற்கனவே விவசாயி. இந்த சின்னத்துக்கு தான் நீங்க வாக்களிக்கணும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.